வணக்கம். விஷாலுக்கும் திருவுக்கும் என் மேலே என்ன கோபம்னு தெரில. ஏன்னா அந்த தூங்கி வெளியிற கேரக்டர் நான் தான். அது ஏன்னா காலையில் 11 மணிக்கு தான் ஷூட்டிங் போவேன். அப்புறம் ஈவினிங் ஷூட்டிங்னா 7:30க்குன்னு சொல்லிட்டு விடிய போகிற நேரத்தில் தான் போய் சேருவேன். ஸோ அதில் அனுபவப்பட்டதுனால என்னமோ காயப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன் விஷால். என்னை பழி வாங்குறதுக்காகவே இப்படி ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த தனஞ்சயன் இருக்கிறாரு, அவர் மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அதுக்கு மட்டும்தான் வருவார். வரும்போது சார் நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் பாரு, அதுக்கப்புறம் அந்த திசை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார். சார் அடுத்து சேர்ந்து பண்ணுறோம்ல, அப்போ வச்சுக்கிறேன் கச்சேரியை. அப்புறம் ஜிவி படத்தில் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கம்போசிஷனில் பயங்கர மெச்சூரிட்டி தெரியுது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஆங்கிள்ஸ் வந்து உண்மையில் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. படத்தில் சம்மந்தப்பட்ட அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் விஷயத்துக்கு வரேன். ஓட்டுக்கு துட்டு கொடுத்து பூத்துக்கு கூப்பிட்ற மாதிரி போக போக ஆடியன்ஸுக்கு வந்து நம்மளே காசு கொடுத்து தியேட்டருக்கு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. சமீபத்திய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் அப்படி தான் சொல்லுது. கேஆர் சார் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்படி பயமுறுத்திட்டே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சினிமாவை தவிர அது ஒன்றும் தெரியாது. அதனால் சினிமா மட்டுமே தான் பண்ணியே தீரணும். அதுக்கு ஒரே வழி நல்ல படம் எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஒரு நல்ல படமே எடுத்தால் கூட அதை ப்ரொமோஷன் வந்து எந்த விதமாக பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. சமீபத்தில் குமுதத்தில் ஒரு குட்டி கதை ஒன்று வந்திருக்கு. ஒரு குதிரைக்கு கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சி போச்சு. அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு அதுக்கு மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த குதிரை ஓடலைன்னா குதிரையை கொண்டுடுங்க, வேஸ்ட் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்கத்தில் வந்து ஒரு கருப்பு ஆடு ஒன்றுன்னு இருக்கு. அந்த கருப்பாட்டுக்கு என்னன்னா, இந்த குதிரையை கொண்டாட போடாங்கன்னு ஒரு பயத்தில் டெய்லி போய் குதிரைக்கிட்ட போய் அதை சொல்லுமா, தயவுசெய்து ஏஞ்சி நல்லா ஓடு, இல்லாட்டி வந்து உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு டெய்லி நிறைய ஊக்கம் கொடுத்து 3ஆவது நாள் அந்த குதிரை ஏஞ்சி நல்லா ஓடி இருக்கு. ஓடின உடனே அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே குதிரை ஓடிடுச்சு, அதனால உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், நம்மகிட்ட ஒரு நல்ல கருப்பு ஆடு இருக்கு, அதை அடித்து பிரியாணி போட்டலாம் உங்களுக்கு, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. இதுக்காக சொல்லனா, ஒவ்வொரு ஓட்டத்துக்கு பின்னாடி, குதிரைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு படத்தோட ஓட்டத்துக்கு பின்னாடி நிறைய பலி ஆடுகள், நல்ல பல உள்ளங்கள் வந்து நிச்சயமா இருக்கு. அப்படி ஒரு உள்ளமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன மாதிரி தான் இங்க இருக்க நிறைய பேரும் ஆசைப்பட்டுதான் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு வர்றது. கூட்டணி அமைக்கிறதுல வந்து குழப்பமே இல்லாத ஒரே தலைவர் வந்து தனஞ்சயன் தான். சிங்கப்பூர் வரைக்கும் போறதில்லை, சீக்கிரமா முடிவு எடுத்துருவாரு. இயக்குனர் திரு ஜிவி பிரகாஷ், விஷால், லட்சுமி மேனன் இவங்கெல்லாம் சேர்ந்தா அந்த கூட்டணி வந்து சிறப்பா இருக்கும். ஆனா 40 சீட்டு நமக்குன்னு சொல்ல மாட்டார். ஏற்கனவே தியேட்டர் 40 சீட்டு தான் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. அதனால தியேட்டர்ல இருக்க எல்லா சீட்டுமே ஃபுல் ஆகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த கதையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். சில கதையை கேட்டா தூக்கமே வராது. ஆனா இந்த கதையில் நிறைய தூக்கம் வருது ஹீரோவுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கஜினி மாதிரியான ஒரு பெரிய மகப்பெற ஒரு ஹிட்டா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு கிட்ட நெருங்கும் போது அப்படி ஒரு தூக்கம் வருதுங்கிறது ரொம்ப அமேசிங்கான ஒரு தாட்டு. அதனால நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையும். அப்புறம் இந்த படத்தில் வந்து லட்சுமிகரமான குணம் படைத்த விஷால் அவர்களும் விசாலமான நெற்றி படைத்த லட்சுமி அவர்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் துக்ளக்கில் வந்து சோவோட பதில்கள் பிடிக்கும், அரசு பதில்கள் பிடிக்கும், பாக்யராஜரோட பதில் பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ லேட்டஸ்டா பிடிச்ச பதில் வந்து லட்சுமணனோட பதில். நீங்க விஷாலை காதலிக்கிறீங்களா? ஆனந்த விடல கேட்குறாங்க, நீங்க விஷாலை காதலிக்கிறீங்களா? இல்லை. விஷால் உங்களை காதலிக்கிறாரா? தெரியாது. இதை விட புத்திசாலத்தனமான பதில வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அப்புறம் ஈர்ப்பும் காதலும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். காதல் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நான்லாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. இப்போ வெற்றிமாறனுடைய படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி, ஆமா, தனுஷோட சேர்ந்து ஒரு படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன், வெற்றிமாறனுடைய படம். அந்த படத்துல அவரும் பாத்தீங்கன்னா விடிய கால 6 மணிக்கு தான் ஷூட்டிங் முடியுது. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எல்லா இயக்குநர்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காதலோட தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. காதல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுவைக்கும். எனவே காதலோடு இந்த படத்தை வரவேற்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங். ஹாய் விஷால்.
ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த டீசரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது படத்தோட ஐடியா. லுக்கிங் ஃபார்வர்ட் டு see the film. அண்ட் ஜிவி பிரகாஷ், நான் வந்து ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி பார்க்க போகும்போது ப்ரொடியூசராக போய் பார்க்கணுமா, ஹீரோவை போய் பார்க்கணுமா, இல்லைன்னா மியூசிக் டைரக்டரை போய் பார்க்கணுமா, அது லிஸ்ட்டு போட்டு தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சாங் இஸ் ரியலி நைஸ். அண்ட் எனக்கும் விஷாலுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் ஹியர், இட் கோஸ் பேக் டு காலேஜ் டேஸ்லேருந்து. விஷால் வந்து பேசிக்காக என்னை விட சின்னவர் தாங்க. We studied together and Vishal, we never got to work, but we've been always good friends and we'll definitely work sometime together. And all the best to the team and ellarkum vanakkam and thank you so much. God bless. எல்லாருக்கும் வணக்கம். விஷால் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் சில வருத்தங்கள் வந்து எனக்கும் விக்ராந்துக்கும் இருக்குது. அதை நான் இங்கே கேட்கணும்னு நினைக்கிறேன். பாண்டியரானில் பார்த்துருப்பீங்க, அவருக்கும் லக்ஷ்மி மேனுக்கு உண்டான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் சில சீன்ஸ் ஒன்றா தான் நடித்தாங்க. பட் அப்படி இருந்தும் அவங்க கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து லக்ஷ்மண் மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஏன் வந்து விக்ராந்தும் இந்த படத்தில் ரிப்பீட் பண்ணலன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. விக்ராந்த் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. சரி கவலைப்படாது, எல்லாரும் மாதிரி கேட்டுடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்கும்போதெல்லாம் கேப்டனு சரி டீம்ல இருந்து தூக்கிட்டாருன்னு ஒரு சின்ன பயம் இருந்தது, அதான் கேட்கல. சரி அதை உங்கள் முன்னாடி கேட்டு அவர் பேசும்போது இது பதில் கொடுத்தாருன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். பாண்டியநாட் ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன், அதான் ஸ்பாட்டுக்கு போக முடியல. பட் மதுரையில் வந்து ஒத்தக்கடை சாங் பண்ணும்போது போனேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இல்லை. அதுக்கப்புறம் சரி எப்படியாவது நேரில் பார்த்து இந்த படத்தில் ஹாய் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது அவருக்கு இந்த மாதிரி நான் வரேன் இன்னைக்கு ஷூட்டிங்கு, சாரி ஐ எம் டூயிங் சம் இன்டிமேட் சீன்ஸ் வித் லக்ஷ்மி மேனன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ டுடே அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு. சரி என்னடா இது, சரி இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம், சரி ஐ வில் கம் டுடே அப்படின்னு. சாரி ஐ எம் டூயிங் சம் அண்டர் வாட்டர் சீன்ஸ் வித் லக்ஷ்மி மேனன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ டுடே அப்படின்னு. அது என்னன்னே தெரியல, அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்காரு. சரி ஒரு நாள் வந்து சொல்லாமல் இல்லாமல் போயிடலான்னு போயிட்டேன். பயமாக வர வச்சாரு. லஞ்செலாம் ஒன்றா சாப்பிட்டோம், கேரவன் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தார். பரவாயில்ல இன்னைக்கு ஆள் வேறு மாதிரி இருக்காரு, சரி எனக்கு நேரில் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஷார்ட் ரெடின்ட்டு. சரி நானும் வரேன் அப்படி, சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னேன். இல்லை வரேன் அப்படின்னாரு. சரி இன்னைக்கு ஹாய் சொல்லிடலாம். அங்கே போய் பார்த்தா தெரியுது லக்ஷ்மணனுக்கு ஷூட் இல்லை இன்னைக்கு, அதனால தான் இவ்வளோ ஆசையாக கூப்பிட்டாரு அப்படின்னு நினச்சேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் இவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க லக்ஷ்மணன் வச்சுக்கிட்டு? கொஞ்ச நாளாக வந்து ஒரு 18 year old மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நான் சீக்கிரம் மனிதன் ரொம்ப நல்ல ஒரு கதை, ஸ்கிரிப்ட் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் கண்டிப்பாக வந்து கெமிஸ்ட்ரினாலே அந்த படம் ஓடும்னு நினைக்கிறேன். கதைலாம் அப்புறம்னு நினைக்கிறேன், கெமிஸ்ட்ரிக்காகவே இந்த படம் ஓடும். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். ஜிவி பிரகாஷ் வண்டர்ஃபுல் சாங்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் ரிச்சர்ட் சார் சூப்பர்பான ஒரு ஒர்க். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பாண்டியநாடு மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விஷால் பற்றி சொல்லணும்னா, கிரிக்கெட்டில் சினிமாவில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் விஷால் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து விஷாலோட தில்லு. ஏன்னா அது வந்து ரைட்டோ ராங்கோ அவரோட தைரியனால தான் வந்து இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அண்ட் அந்த விஷயத்த வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நாங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ண பார்க்குறோம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால் விட்னே விஷால், ஐ டோன்ட் மீன் யூர் 40 years old இல்லை, பட் அது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர், ஒரு என்கரேஜ்மெண்ட், பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் விஷால் அண்ட் தி என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொன்று அவர் சேர்ந்துருக்கிறது பார்த்தா தனஞ்சயன் சாரோட. தனஞ்சயன் சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லலாம் வந்து எல்லாமே கேம் ஸ்பிரிட்டில் தான் இருக்கும். ஆனால் ஒரு இந்தியன் பிளேயர்ஸும் சரி பாகிஸ்தான் பிளேயர்ஸும் சரி பாரபட்சமே பார்க்காம ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயத்தோடு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து பாரபட்சமே பார்க்காம எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணால் அந்த படத்தை நிற்க வைக்க முடியுமோ அந்த பல்ஸை கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் லைக் டு விஷ் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ஒர்க். இன்னும் ஒரே ஒரு விஷயம் விஷால் பற்றி சொல்லணும்னா, ஹீஸ் கிவன் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அரவிந்த், அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷால் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி பெஸ்ட். நான் சிவப்பு மனிதன், ரஜினி சாருடைய டைட்டில். நான் மகானில் எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதோ அவ்வளோ வெற்றி இந்த படம் நிச்சயம் அடையும். இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்துடைய வே ஆஃப் டெல்லிங், ஸ்கிரிப்ட் சொன்ன விதம், இந்த படத்துடைய ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு திரு. கண்டிப்பாக இந்த படம் எப்படி பாண்டியநாடு விஷால் சாரை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷால் சாரை பார்த்தீங்களோ அப்படி ஒரு விஷால் சாரை நான் சிவப்பு மனிதனில் மறுபடியும் பார்ப்பீங்க. ரொம்ப ஹோல் டீமும் வந்து பிரமிப்பாக இருக்குது. ஒரு 60-65 நாளுமே வந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய சாங்ஸ் முத்துக்குமார் ஜிவி காம்பினேஷன் ஆல்ரெடி வந்து கண்டினியூவாக ஹிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் திருவிட்ட சொன்னேன், 4வது படமும் விஷால் சாருக்கு பண்ணணும். நீங்கள் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு கண்டிப்பாக இந்த டீம் மறுபடியும் இன்னொரு படம் பண்ணணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அந்த படத்துடைய விஷுவல்ஸ் ரிச்சர்ட், ஏன்னா ஒரு கேமராமேனுக்கும் ஒரு டைரக்டருக்கும் எந்த அளவுக்கு வேவ்லென்ஸ் சிங்க்னா ஒரு நாளைக்கு ஒரு 80 ஷாட்லாம் எடுக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஒரு 10 ஷாட் எடுக்கிறதுக்கே, ஏன்னா அவ்வளோ சிங்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஜாக், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். விஷால் சாருக்கோட மறுபடியும் பண்ணணும். மறுபடியும் விஷால் சார் வந்து இது மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஷோவில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தவர் இப்போ வந்து ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபர் ஒருத்தர் பேசினார். அவரோட தாய்மொழியில் பேசினது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட லாங்குவேஜ் பேசவே யோசிக்கிறோம். அது இப்போ ரியலாக ஒரு புல்லரிச்ச ஒரு நொடி. நம்ம இனிமேல் வெளிநாடு போனால் கூட தைரியமாக தமிழ் பேசலாம். அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. நான் சிகப்பு மனிதன், இதில் இந்த கதை சூப்பராக இருக்குது அப்படின்னு மெதுவாக டாக்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற 2 டெக்னீஷியன்ஸ் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒன்று ரூபன், இந்த படத்தோட எடிட்டர். இன்னொன்று வந்து ஜிவி பிரகாஷ். என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் டீசர் பார்த்தேன். நார்கோலிப்சி எக்ஸைட் ஆனால் தூங்கிடுவாங்க, சோகம் வந்தால் தூங்கிடுவாங்க அப்படின்னா அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்பயுமே பேசுவோம், புதுசாக ஒரு மேட்ரு பிடிச்சிருக்கோம். உண்மையிலே புதுசாக ஒரு மேட்ரு இதுவாக இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஜிவியோட ஆல்பம் இந்த இயரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பமாக இது இருக்கும். ஏன்னா எல்லா பாடலும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரிச்சர்ட் அண்ணாவோட ஒர்க்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ரூபனோட ஒர்க் நல்லாயிருக்கு. திரு சாரோட ஒர்க் நல்லாயிருக்கு. விஷால் சாரோட ஒர்க் நல்லாயிருக்கு. ஒரு டைரக்டராக தாண்டி ஒரு ரசிகனாக அந்த படத்தை எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து ஹீரோ எக்ஸைட் ஆனால் தூங்கிடுவார். இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எக்ஸைட் ஆகிருக்கேன், ஆனால் தூக்கமே இல்லை என்னைக்கு இந்த படம் பார்ப்போன்னு. ஸோ ஐம் ரியலி எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. தன்னம்பிக்கை, பக்குவம், பரபரப்பான உழைப்பு, இது இருந்தால் நிச்சயம் வெல்லும். இன்னும் 100 நாட்களில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு பார்த்தேன். ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னோடய ஆட் ஆக்டர் சொன்னேன், ஜாக் தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. திரு லைனில் வந்தார். என்னடா அது 100 நாளில் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு. வந்துடுவோண்ணே அப்படின்னா. அந்த தன்னம்பிக்கை தான் ரொம்ப பிடிச்சி வந்தது. 2 நாள் முன்னாடி பிரதர் விஷ்ணுவோட பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப இவ்வளோ பக்குவப்பட்டிருக்காரு, இவ்வளோ பேசுவார்ன்றது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் பார்ப்போம், பேசுவோம், சிரிப்போம், அப்படியே போயிடும். நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னார். அந்த பக்குவம், பரபரப்பான உழைப்பு நான் நிறையாவே பார்த்துட்டு தான் இருக்கேன். தம்பியும் சரி, விஷ்ணுவும் சரி, ஆர்ட் டைரக்டர் ஜிவி எல்லாருமே பார்த்துருக்கேன். இந்த படம் நிச்சயம் வெல்லும். அந்த வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். இறைவனுக்கு நன்றி. என்னை ஸ்டேஜுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா என் முதுகில் நானே தட்டி கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கூப்பிட்டீங்க. ஒரு 3வது படத்தில் ஒரு இயக்குனரும் ஒரு கதாநாயகனும் தொடர்ந்து பணிபுரிவது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் திரு விஷால் அவர்களும் திரு அவர்களும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தின் கதை எனக்கு முழுமையாக கதை உருவான போதே எனக்கு சொல்லியிருக்கார் திரு. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே யாரும், அது நான் ரொம்ப பெருமையாக கூட சொல்ல, டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் டச் பண்ணியிருக்காரு. இதில் எல்லாருமே மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஜிவி அண்ட் முத்துக்குமார். 2 பேரும் ஒரு மெஜிஷியன் சொல்லணும். நான் பார்த்துருக்கேன் 2 பேர் ஒர்க் பண்ணுறத. ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுத்துப்பார் ஜிவி டியூன் பண்ணுறதுக்கு. அது 10 மினிட்ஸில் எழுதி முடிச்சுவார் முத்துக்குமார் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் காம்பினேஷன். நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட. நினைக்கிறேன் அதிகபட்சமாக நானும் முத்துக்குமார் சார் தான் இருக்கேன். ஒரு 40 சாங் கிட்ட பண்ணிட்டோம். ஜிவியோட 6 படம் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அவங்க எப்படி ஒர்க்கிங் ஸ்டைல். கண்டிப்பாக இந்த ஆல்பமும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது, பிகாஸ் நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. விஷிங் தம் ஆல் த பெஸ்ட். ஜிவி, ஒன் மோர் மைல்ஸ்டோன் அண்ட் விஷ் வெரி குட் லக் ஃபார் யுவர் ப்ராடக்ட். அண்ட் விஷால் சார் சொல்லி ஆகணும்.
இட்ஸ் அமேசிங். ஐ திங்க் ஒரு ஃபுல்லஸ்ட் ஆக்டர்னு சொல்லணும், கம்ப்ளீட் ஆக்டர். ஒரு டான்ஸாரும் சரி, ஒரு ஃபைட்டாரும் சரி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, எதை நம்பி ஒரு டைரக்டரோட ஒரு கண்டிப்பாக ட்ரீம் ஆக்டர். நம்ம அவனிவன்லேயே பார்த்தோம், இப்படிலாம் ஒரு ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக அது விஷால் சார்கிட்ட நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் படமாக இருக்கப்போ நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா தெரியுது, ஸ்கோப் பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறையா ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இப்போ அவரோட காம்பினேஷனில் இது 3வது படம். ஃபர்ஸ்ட் படம் தீராத விளையாட்டு பிள்ளை, அதுக்கப்புறம் அதோட பெட்டர் படம் சம்மர், அப்போ அதோட இன்னொரு பெட்டர் படம், அப்படி தான் கிராஃப் போயிட்டுருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் த வே யூ கோயிங். ஐம் ஷுவர் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஃபிலிம். தனஞ்சயன் சார் பற்றி நானும் சொல்லாமல் போக முடியாதுங்க. நான் அதிகபட்சமாக அவரோட அசோசியேட் பண்ணியிருக்கேன்னா, சும்மா அவர் ஆஃபீஸ் போயிருக்கும்போது பார்த்தா அவர் லேப்டாப்பில் போட்டு வச்சிருப்பார், இந்த டாப் 10 படங்களில் எப்படி நம்ம லிஸ்ட்டுக்கு மேலே கொண்டு வரணும், அவரோட படத்தை எப்படி கொண்டு வரணும், எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிமில் ஒரு கிராஃப் இருக்கும், அதில் போட்டே இருப்பார், இதில் நம்ம படத்தை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு 50% பேர்டன், அதாவது படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய பேர்டனை வந்து தனஞ்சயன் சார் ஷோல்டர் பண்ணுவாங்க. அது நீங்கள் நல்ல படம் எடுத்தவர்களை கொடுத்துட்டா போதும், கண்டிப்பாக அதை கொண்டு போய் கரெக்டாக ரீச் ஆகி கரெக்டான இடத்துல கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதுதான் தனஞ்சயன் சார். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே. ஐ திங்க் விஷால் சார் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ரைட்டான ப்ராடக்ட் ரைட்டான இடத்துல போகுது. அது கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட். ரூபன் இஸ் தேர், ஆண்ட்ரி சார் அசிஸ்டன்ட், அவர் தான் படத்தை எடிட்டர். ரிச்சர்ட் ஐனோ, கேவியான அசிஸ்டன்ட், அவங்களாம் நான் அவங்க அசிஸ்டன்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். தே ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். விஷ் யூ குட் லக். பிஃபோர் லிவிங் தி சஜஸ்ட் இந்த நார்கோலிப்சியா பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இந்த ஆக்சுவலாக இந்த இதில் சஃபர் ஆகிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும், தூங்கிடுவார். செட்டில் இருப்போம், போய் ஸ்கிரீன் பேப்பர் எடுத்துற சொல்லுவேன், ஸ்கிரீன் பேப்பர் எடுத்துகிட்டு போவார், ஸ்கிரீன் பேப்பரில் அங்கே தூங்கிடுவார். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம். என்னாச்சுன்னா, ஒரு தாண்டவம் முடிஞ்சு ஒரு 10 days மெட் அன் ஆக்சிடென்ட். ஹி வாஸ் இன் 2 months கோமாவில் இருந்தார். அதனால் அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும், இந்த வியாதியை பற்றி சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும். நான் ரொம்ப கூட இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நாசர் சார் தெரியும், அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பையனை பார்த்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபிலிம் பர்சனலாக கூட. தேங்க்யூ. பேக் இன் ஆக்ஷன் விஷால், நைஸ் டு see him. அண்ட் ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் ஜெயித்திருக்க விஷாலுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அகத்தின் சார் சொன்ன மாதிரி ஒரு நடிகர் ஒரே இயக்குனரோட 3 படங்கள் பண்ணுறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். அது இந்த காலகட்டத்தில் அது 2 பேரும் திரு சாரும் அவங்களும் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் அண்ட் ஒருத்தருக்குள்ள வச்சிருக்க ஒரு நம்பிக்கை நிச்சயமாக தெரியுது. அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போதே அருமையாக இருந்தது. அண்ட் விஷுவல்ஸ் ஸ்ரீகாந்த் நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு லான்ச் ஆகும் போதே ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் இவ்வளோ நாளில் கொடுக்க முடியுமான்றது நாங்களே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கும். ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக ஐ திங்க் யூ வுட் ஹவ் ஒர்க்ட் ரியலி ஹார்ட். அண்ட் இதுக்கு எல்லாம் பேக் போனா தனஞ்சயன் சார். ஒரு கப்புள் ஆஃப் மீட்டிங்ஸ் தனஞ்சயன் சார் கூட நான் உட்காந்துருக்கேன், பேசியிருக்கேன். அவர் திரையுலகத்தை பற்றி அனலைஸ் பண்ண விஷயங்கள் அண்ட் அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஐ திங்க் ஹேஸ் எவ்ரி ஒன் செட் கரெக்டான ஹேண்ட்ஸில் தான் போய் சேர்ந்துருக்கு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக அமையும் என்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் ஜி பிரகாஷ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். 2 விஷுவல்ஸ் பார்த்தோம், எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் உள்ளே இருந்தது பாட்டில். அண்ட் மெலடியாக இருக்கட்டும், அந்த டான்ஸ் நம்பராக இருக்கட்டும், ஐ திங்க் த ஹோல் ஆல்பம் ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி குட். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட் அண்ட் எஸ்பெஷலி விஷால். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஷாலுக்காக. ஏன்னா லாஸ்ட் டைம் பாண்டியநாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படமும் அதே அளவுக்கு பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், 2 சேர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தேவை. அது விஷால்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாக விஷால்கிட்ட நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அந்த தைரியம், தன்னம்பிக்கை மட்டும்தான் விஷால் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக்கியிருக்கு. அவரோட வளர்ச்சிக்கும் அவரோட இந்த தன்னம்பிக்கைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டிசம்பரில் ஆரம்பித்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறதுன்றது சர்ப்ரைசிங் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட். அது இங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது உழைப்பும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட எல்லாரோடைய ஒற்றுமையினால தான் வந்து முடியும். விஷாலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் விஷிங் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். வணக்கம். ஒரு நாள் விஷால் ஆஃபீஸ் போயிருந்தேன். விஷால் அந்த டீசர் போட்டு காட்டினாரு. பார்த்தவொடனே சொன்னது வந்து, இந்த டீசர் பார்க்குற அத்தனை பேரும் கண்டிப்பாக படம் பார்ப்பாங்கன்னு சொல்லி, அதே தான் நான் மறுபடியும் இங்கே சொல்ல விரும்புகிறேன்.
தயவுசெய்து எப்படியாவது இந்த டீசரை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் பார்க்க வச்சிருங்க சார். அதான் இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. இதை பார்த்தா உடனே படம் பார்க்கணுன்ற எண்ணம் வரும். படம் பார்த்த பிறகு 2வது தடவை பார்க்கணுன்ற எண்ணத்தை கண்டிப்பாக திரு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எல்லாரும். படம் நல்லா ஓடணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே நல்ல காசு வரணும். நன்றி, வணக்கம்.